தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணிக்கு கூட இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன். சட்டப்பேரவையில் என்னென்ன விவகாரங்கள் குறித்து இன்று விவாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? விவரங்கள். இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்குகின்றது. காலை சரியாக 10 மணிக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பேரவையில் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய உரையை வாசித்து ஆளுநர் உரையுடன் இந்த ஆண்டிற்கான கூட்டத்தொடர் தொடங்குகின்றது. தமிழ்நாடு ஆளுநர் வாசிக்கக்கூடிய அந்த உரையில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கும். அரசினுடைய சாதனைகள் மட்டுமல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த புதிய அறிவிப்புகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளுநர் தன்னுடைய உரையை நிகழ்த்தி முடித்த பிறகு இன்று பிற்பகல் பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பாக பேரவைத் தலைவர் தலைமையிலான அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அதன் போது பேரவை கூட்டத்தொடர் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முன்பாக, அதாவது 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. 20ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதம் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். அதன்படி ஆளுநர் உரை நிகழ்த்திய பிறகு மேற்கொண்டு 4 நாட்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 19ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் 20ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 24ஆம் தேதி வரை பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சரியாக 9:57 மணிக்கு பேரவை வளாகத்திற்கு வரக்கூடிய தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு பேரவை மரபுப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.